Hi loveovertravel family, welcome to a new video. இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து ஒரு பைக் மாடிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ அதுவும் ஒயிட் கலர் Xpulse அதுக்கு தான் வந்து மாடிஃபை பண்ண போறோம். சோ நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீலிகோணாம்பாளையத்துல இருக்கோம். நீலிகோணாம்பாளையம் எங்க இருக்கு அப்படினா நம்ம சிங்கநல்லூர் பக்கத்துல தான் இருக்கு. சோ வந்து நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா Moto Wings Performance அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். நான் கம்பெனி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சின்ன கம்பெனி தான், பட் they are making very powerful exhaust. ஓகே, நம்ம நீலிகோணாம்பாளையத்துல தான் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஷாப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே Moto Wings Performance அப்படின்னு போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷினிங் ஏரியா தான். ஸோ இங்கே தான் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயே வந்து நம்ம பைக்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயே வந்து நமக்கு அசம்பிளும் பண்ணி கொடுத்தாங்க. அதோ ஒயிட் கலர் Xpulse இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ இதை கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா அதோ இவர் தான், இந்த கோயம்புத்தூர் உல்ஃப். இவனோட கடாச்சில் தான் வந்து நம்ம பைக்கை வந்து மாடிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்கோம். இங்கெல்லாம் வந்து ஸ்டாடெல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் வந்து ஃபர்தர் வீடியோஸில் காட்டுறோம். ஓகே, இவங்க வந்து ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த Moto Wings Performance வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள்ஸுக்காக தான் வந்து கஸ்டம் மேடு எக்ஸாஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக வந்து நிறைய கஸ்டமர்ஸ்லாம் இவங்களை அப்ரோச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. Moto Wings Performance வந்து எக்ஸாஸ்ட் என்னென்ன வண்டிக்கெலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் பண்ணுறாங்க. நானே நம்பவே முடியல. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் லோயர் சிசி 150cc பல்சர் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 1000cc BMWவோ இல்லை நிஞ்சாவோ எந்த வண்டி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ கூட சொன்னார் டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஒரு 1000cc கவாசாகிக்கு வந்து அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. நியர்லி 20+ கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் ரியலி அ கிரேட் திங். ஸோ இதுதான் வந்து ஷாப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்களா எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கட்டிங் மிஷின் இருக்குது, உள்ளே வந்து பைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே வந்து இவங்க ஹேண்ட்மேட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. யூ கேன் சி. ஸோ இவ்வளோ தான், இந்த ஒரு சின்ன இடத்துலேருந்து இங்கே இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரியலி இட் இஸ் அ கிரேட் திங் டு நோ. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட். நம்மளுடைய சொன்ன மாதிரி நார்மல் எக்ஸாஸ்ட் கிடையாது. நார்மலாக வந்து நீங்கள் கடையில் வந்து இந்த ஆக்ரா போய்க்கோட ஃபஸ்ட் காப்பிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து வாங்கி போட்டிங்க அப்படின்னா 1000 rupees 1500 வரும். மேக்ஸிமம் ஒரு 4000 தான் வரும். அது போட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு சவுண்டு மட்டும் டிஃபர் ஆகும், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே வராது. பட் இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Xpulse வந்து நிறைய பேர் வந்து ட்ராக்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து டர்ட் ட்ராக்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இவங்களோட எக்ஸாஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ என் வண்டிக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு பிளான் ஃபியூச்சரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம மாற்றோம். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அவரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவர் தமிழ் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாருமே வந்து எக்ஸாஸ்ட் வந்து ஒரு பொருளாக பார்க்குறாங்க. பட் நான் வந்து பொருளாக பார்க்கல, வந்து ஒரு குவாலிட்டியான விஷயம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் வண்டிக்கு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றாரு. கைஸ் வந்து நம்ம பைக்கில் எங்கே வந்து எக்ஸாஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கிட்டு தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போல்ட் இருக்கு இல்லையா, இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம கனெக்ஷன் போல்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க, அதையும் கழட்டிட்டு ஸோ மேலே இந்த போல்ட்டையும் கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட் வந்து அப்படியே நமக்கு தனியாக வெளியே வந்துடும். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து புது எக்ஸாஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து ஸோ O2 சென்சார் கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ கஸ்டம் எக்ஸாஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த O2 சென்சார் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன், இதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணட்டும். ஓகே ப்ரோ, நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் ரிமூவ் பண்ணட்டும். பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க, அதாவது புது எக்ஸாஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளோட பைக்கை தான் வந்து பின்னாடி பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. பைக்கில் எல்லாமே ரிமூவ் பண்ணிருக்கேன். மேஜராக வந்து நான் ஏன் இந்த எக்ஸாஸ்ட்டை மாற்றலேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து நான் சேடில் ஸ்டே தான். ஸோ ஸ்ருதியோட பைக்கில் வந்து ஒரு சேடில் போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து சேடில் இப்போ நமக்கு ரைட் சைடில் எக்ஸாஸ்ட் வந்து அப்செப்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் தள்ளி தான் வந்து சேடில் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா வெயிட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸாஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வர கஸ்டம் எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக வந்துடும். ஸோ சேடில் வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் வந்து மேஜராக வந்து இதை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ எனக்கு நிறைய பயம் வந்துச்சு. ஸோ சவுண்டெல்லாம் இருக்குமே பிரச்சனை அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வை we have chose Moto Wings. ஸோ ஓகே, எக்ஸாஸ்ட்டை வந்து கழட்டியாச்சு. ஸோ இதுதாங்க இங்கே ஸ்பெஷாலிட்டி. வந்து நம்ம எங்கேயுமே கட் பண்ண வேண்டாம், எங்கேயுமே வந்து கிரைண்டிங் எந்த விஷயமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் Xpulseோட எக்ஸாஸ்ட் மாடிஃபிகேஷன் போட்டிங்க அப்படின்னாலே வர 90% ஆஃப் வீடியோஸ் வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டை வந்து கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, வந்து ஒரு ஃபுல் கிட்டு. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து அப்படியே மாற்றிக்கலாம். O2 சென்சார் மொத்தம் எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. அதுதாங்க இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். யூசர் ஃப்ரெண்ட்லி, நம்ம என்ன கேட்குறோமோ அது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, ஸோ ராகுலுக்கு வந்து வண்டி ஆன் பண்ணி பார்க்கணுமா எக்ஸாஸ்ட் இல்லாமல், அவர் ஆன் பண்ணுறாரு, பார்ப்போம் சவுண்ட் எப்படி வருதுன்ட்டு.
பண்ணு ஏதாச்சும் வெளியே வந்துட போகுது ஆயில் இது. ஓகே கைஸ், ஸோ எக்ஸாஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் தான் எக்ஸ்பல்ஸுக்கு போட போகிறோம். ஓகே, உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு பென் பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பபிள் ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. டேமேஜ் எதுவும் ஆகாத மாதிரி பபிள் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பென் பைப்பு. அண்ட் தென் இதுதான் எக்ஸாஸ்டோட பீஸு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வண்டியில் மாட்ட போட பின்னாடி வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டு. இது 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பயம் நமக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ நல்ல வெயிட் இருக்குது. ஐ திங்க் எப்படியும் ஒரு 4 kgs ஆச்சு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம மோட்டோ விங்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் ஃபார் எக்ஸ்பல்ஸ் 200. ஸோ இது ஃபைனல் பீஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்டோ விங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட நேம் எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 3.5 kgs. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் பீஸு, அதுக்கப்புறம் 2 பென் பைப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 பென் பைப்ஸோட சேர்த்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4.5 kgs வரும் டோட்டல். ஓவரால் நீங்கள் வண்டியில் ஒரு 4.5 kgs ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம உள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம மேஜராக இப்படி ஒரு ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் மாற்றுறோம் அப்படின்னா எக்ஸ்பல்ஸில் அதுவும் 2021 BS6 மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பிரேக் ஃப்ளூயிட் ரிசர்வாயர் இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல் எக்ஸாஸ்ட் மாற்றணும் அப்படின்னா நம்ம அங்கேருந்து இப்படி தான் கொண்டு இப்படி மேலே எடுத்து வருவாங்க பென் பைப்பு. ஸோ இது நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது ரிமூவ் பண்ணி நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம். இன்கேஸ் நீங்கள் DIY பண்ணுறீங்க அப்படின்னா இது பார்த்துக்கோங்க. நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பென் பைப் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த பென் பைப் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரும். ஏன்னா அங்கே அந்த ரிசர்வாயர் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம வேறு பிளேஸில் வைக்கிறனால அது வரைக்கும் தான் பைப் வரும். இங்கேருந்து இன்னொரு பென் பைப் அங்கேருந்து நம்ம எக்ஸாஸ்ட் வந்துடும். ஓகே, இதுதான் செகண்ட் பென் பைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பென் பைப் நம்ம என்ஜின்லேருந்து வெளியே எடுத்து, ஸோ செகண்ட் பென் பைப்பு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாம்ப் போட்டு இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட மஃப்ளர் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டோட்டலாக 2 பென் பைப்ஸ் அண்ட் 1 end piece. இதுதான் ஃபைனல் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெண்டு, செகண்ட் பெண்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் இது 3 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நீ எந்த ஏர் லீக்கும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணிவிட்டு நம்ம டைட்டன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஸ்டாக் எக்ஸாஸ்டோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இதுதான் நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்டோட சவுண்டு. ஓகே, அடுத்து நம்ம கஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டுட்டு அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். கைஸ், ஃபைனலி நம்ம எக்ஸாஸ்ட் ஃபிட் பண்ணிட்டோம் பைக்கில். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒயிட் எக்ஸ்பல்ஸுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் அந்த க்ரோம் ஃபினிஷில் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு பெண்டு, செகண்ட் பெண்டு, தேர்டு பெண்டு ஆக்சுவலாக 2 பென் பைப்பு, அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாஸ்ட் வரும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த ரிசர்வாயர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ரிசர்வாயர் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இது வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாம்ப் இவங்க கஷ்டமாக இவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியே பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, வேறு எங்கேயாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. இதுதான் 2021 எடிஷன் BS6க்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணும். BS4 வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் சைட்லேயே டேர்ன் ஆகிடும். ஸோ அதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, எக்ஸாஸ்ட் மாட்டிட்டோம், மெயினான விஷயம். ஸோ அதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வித்தின் அ செகண்ட் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா தான் வண்டியில் லேக் இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ சவுண்டு மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சேன்ல. ஸோ வண்டியை நம்ம ஐடியலாக விட்டோம் அப்படின்னா இப்படி தான் சவுண்ட் இருக்கும். இதான் ஐடியல் சவுண்டு. ஸோ
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் வந்து கடுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ இது நார்மலாக நீங்கள் ஐடியலில் வச்சிங்க அப்படின்னா சவுண்டு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. சவுண்டு வந்து ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. நம்ம பெருசாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதாவது ஒரு கஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டு ஒரு வண்டி போகுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் நம்ம த்ராட்டில் வந்து நம்ம ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த பீட்டும் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இந்த எக்ஸாஸ்ட்டை பற்றி ஃப்யூச்சரில் வந்து நிறையா வீடியோஸ்லாம் நாங்கள் கொண்டு வரோம், நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் காட்டுறோம். ஓகே, நான் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே வந்து நம்ம வந்து ஓனர்கிட்ட கேட்போம். ஸோ இதோட ஃபவுண்டர் மிஸ்டர் தமிழ்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவரும் வந்து சில வேர்ட்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காரு. அவர்கிட்ட இருந்து கேட்போம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது நம்ம மோட்டோ விங்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட ஃபவுண்டர், ஸோ அவர் கூட தான் இருக்கும். ஸோ இவர் பேர் வந்து மிஸ்டர் தமிழ். ஹாய் ப்ரோ. ஓகே, ஸோ வெல்கம் டு loveovertravel எங்கள் பேஜுக்கு. ஸோ என்னோடய வண்டிக்கு வந்து எக்ஸஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, இந்த மோட்டோ விங்ஸ் வந்து எப்படி இதோட கான்செப்ட் நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க? என்னென்னா ப்ரோ, ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, நான் வந்து ஒரு புல்லட் வச்சுருந்தேன். ஓகே 2012. அப்போ வந்துட்டு வெளியே ஆஃப்டர் மார்க்கெட் போகிறப்ப 2-3 கம்பெனிஸ் தான் இருந்தாங்க ஆஃப்டர் மார்க்கெட். இப்போ நம்ம ஆக்சுவலி என்ஜின் டிசைன் என்னோட மெயின். அப்போ நான் சரி எனக்கு என்னோடய வண்டிக்கு ஓனாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஓகே, இப்போ நான் போட்டு ஓட்டுறப்போ எல்லோரும் என்னை பார்த்து கேட்டாங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஓகே, நான் என்னோட பார்ட்னர்கிட்ட சொல்லி அவரும் நானும் கம்பெனி முடிச்சிட்டேன். ஓகே, அப்போ கேரி ஆகிடுது. ஓகே, ஸோ 2016 ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ ஓகே ப்ரோ, கேட்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் வந்து கோயம்புத்தூரில், ஸோ நீலிகோணாபாளையம் வந்து நான் ஆக்சுவலாக கேள்விப்பட்டதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். பட் இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ கேட்கவே நல்லா இருக்குது. ஸோ சொல்லுங்கள், என்னென்ன பைக்ஸ்க்கெலாம் பண்ணிட்டு, நான் வந்து நீங்கள் ஹையர் சிசி செக்மெண்ட்ஸ்க்கும் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், என்னென்ன பைக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆல் பைக்ஸுக்கு பண்ணுறோம். இம்போர்ட்டட் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா கவாசாக்கி, ட்ரைம்ஃபு, ஓகே, தென் ஹார்லிக்கு எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம வந்து 800 G900 எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஃபுல் சிஸ்டம் எல்லாமே பெனிலி எல்லா வண்டியும் வரும். ஓகே, எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து ஃபஸ்ட்டு போங்க மோட்டோ விங்ஸ் போங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நேரம் இங்கே வண்டி இங்கே தான் வரும். ஷோரூம்னு எடுத்தால் நேரம் வண்டி இங்கே தான் வரும். ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டு. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக நானும் வந்து அப்படி தான் எக்ஸஸ் மாட்டலாம் அப்படின்னு பார்க்குறப்போ கேள்விப்பட்ட மோட்டோ விங்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க, மோட்டோ விங்ஸ் போங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி இந்த ஆக்ரோ போய் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் சிஸ்டம் நான் மாட்டுறேன், அது வந்து அதாவது மேனுஃபேக்சர்கிட்டே வந்து மாட்டுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே ப்ரோ, ஸோ வந்து இப்போது நீங்கள் வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து நீங்கள் அதோட பேக்ரவுண்ட் சொன்னீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ இதனால் வந்து நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? ப்ரோ இப்போ வந்து என்னென்னா மெயின் குவாலிட்டி தான். ஓகே, அந்த குவாலிட்டி வந்து மற்ற காம்ப்ரமைஸே கிடையாது. ஓகே, இன்ஜினியர் டிசைன் வந்துட்டு ஒரு குவாலிட்டியாக லோ காஸ்ட்டில் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட். அதுதான். ஏன்னா யாருமே வந்துட்டு லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, பட் சவுண்டுக்கு யாருமே வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம ஈவன் ஃபார் சவுண்டுக்குமே நம்ம வாரண்ட்டி கொடுக்குறோம். ஓகே, அந்த என்ஜின் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுவோம், அதோட இது என்ன நேச்சர் என்ன, அது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம பண்ணுறோம். அதுதான். சூப்பர் சூப்பர், நிஜமே நல்லா. ஏன்னா இப்போவுமே என்னோட பைக்ஸ்க்கே வந்து என்னோட எக்ஸ்பல்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், சவுண்ட் இன்க்ரீஸ்டாக வேணுமா இல்லை வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் சொன்னேன், அதுக்கு பேஸ் பண்ணி இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ மோட்டோ விங்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கஸ்டம் பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ காஸ்ட் வைஸ் பார்ப்பாங்க இல்லைங்களா, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாம், உங்களோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன, ஹையர் எண்ட் என்ன, இதோட ப்ரைஸ் சொன்னீங்க அப்படின்னா இல்லை ஓவரால் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற வண்டிக்கு எல்லாமே வந்து உங்களோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன, ஹையர் எண்ட் எவ்வளோ? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் செக்மெண்ட்டுக்குலாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 6000 பண்ணுறோம். 6000 மேக்ஸிமம் ரேஞ்ச் ஹை அண்ட் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் 30,000 30,000ங்கிறது வெறும் நீங்கள் ஸ்லிப் ஆன் மட்டுமா இல்லை ஸ்லிப் ஆனோட கார்பன் ஃபைபர் ரெண்டு கேட்கும். ஓகே, கார்பன் ஃபைபர். ஸோ வந்து 6000 30,000 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து என்ன வண்டி கொண்டு வரீங்களோ அது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ தே ஆர் டூயிங் ரியலி குட் ஜாப். ஸோ எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா என்னோட பேரை யூஸ் பண்ணலாம், loveovertravelலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு அவர் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ப்ரோ வந்து ரொம்பவே சைலண்ட்டாக பேசுகிறாரு, பட் ஆனால் வந்து ஒர்க்கில் வந்து எல்லாத்தையுமே காமிச்சிடுறாரு. அவரோட ஒர்க் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க. நான் வந்து பைக்கை கொடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்டுட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். மோட்டோ விங்ஸை வந்து எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து எங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் loveovertravel வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி புதுசு வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டடாக வந்து நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் ஃப்ரம் loveovertravel.